வெல்கம் டு கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல 26 மார்ச்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹிந்துல வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் யூ வில் பி ஹேவிங் அ பெட்டர் கிளாரிட்டி ஆன் த சப்ஜெக்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி டார்கெட், உதான் ஸ்கீம், அப்புறம் காவேரி பேசின். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் ஒரு ஃப்ரீ செமினார் கண்டக்ட் பண்ணுறாங்க 29th மார்ச் அன்னைக்கு. ஸோ இந்த செமினாரில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் 2027 வந்துட்டு உங்களுடைய அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நான் இப்போ தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செமினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய அகாடமிக் கவுன்சிலர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செமினார் அப்படின்றது 29th மார்ச் அன்னைக்கு நடக்குது. 10 AM கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி டார்கெட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி டார்கெட் ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு அவங்களோட கிளீன் எனர்ஜி டார்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இது வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபீச்சர்ஸை. ஓகேங்களா? அப்டேட் பண்ணி யாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC இவங்களுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை NDC அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த NDCனா என்ன, அப்புறம் UNFCCCனா யாரு அப்படின்றத நாம இப்போ பார்த்துடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு UNFCCC யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுலேயே நமக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் எதுக்கு ரிலேட்டடா, கிளைமேட் சேஞ்சுக்கு ரிலேட்டடா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு குளோபல் ட்ரீட்டி. ஓகேவா? 1992 ரியோ எர்த் சமிட் மூலயமா வந்திருக்கக்கூடிய குளோபல் ட்ரீட்டி தான் இந்த UNFCCC அப்படின்றது. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்சன்ட்ரேஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. கிரீன் ஹவுஸ் கேஸை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த UNFCCC மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இது கீழே வந்துட்டு எந்தெந்த இது ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியோட்டோ ப்ரோட்டோகால், அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாம் இந்த UNFCCCல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம UNFCCCனா என்னன்றதை பார்த்துட்டோம். NDCனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஒரு கண்ட்ரிஸும் இந்த NDC நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட் மாதிரி இது பண்ணிட்டு எல்லா கண்ட்ரிஸும் இந்த UNFCCCக்கு சப்மிட் பண்ணுவாங்க அவங்களுடைய கிளைமேட் ஆக்ஷன் டார்கெட் என்ன அப்படின்றது. ஓகேவா? கிளைமேட் அடுத்து வரக்கூடிய நம்ம இதெல்லாம் புதுசாக இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறோம், இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுலேருந்து நம்ம இந்த புதுசாக இந்த மாதிரியான இதெல்லாம் டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரிஸும் இந்த UNFCCCக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் பேர் தான் என்ன, நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் NDCனா என்ன, UNFCCCனா யாரு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவோட டார்கெட் 2035 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதனால தான் நியூஸ்ல வந்திருக்கு. புது டார்கெட் வந்து 2035. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஃபாசல் ஃபியூல்ஸ் பவர் கெப்பாசிட்டி வந்து 60% நாங்கள் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபாசல் ஃபியூல்ஸ்னா என்ன, இங்க வந்துட்டு சோலார் பவர், ஹைட்ரோ பவர், இந்த மாதிரி பவர் கெப்பாசிட்டியை நேச்சுரல் இதில் வந்து ஃபாசல் ஃபியூல்ஸ் இல்லாமல் நேச்சுரல் வேலை எடுத்துகிட்டு வர்றது பேர் தான் என்ன, நான் ஃபாசல் ஃபியூவல்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் GDP அப்படின்றத வந்துட்டு 47%க்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் GDP அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு அவுட்புட், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்கனாமிக் அவுட்புட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்கிறது தான் என்னது, எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் GDP அப்படின்றது. நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அது ஒரு எக்கனாமிக் அவுட்புட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த எக்கனாமிக் அவுட்புட்டை, அந்த ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன,
இந்த எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி அப்படின்றது. ஸோ இந்த எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி தான் என்ன பண்ணுறாங்க 47%க்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க 2005 இருக்கக்கூடிய லெவலுக்கு. ஓகேவா, 2005 ஒரு லெவல் இருந்திருக்கும், அந்த லெவலில் இருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் 47% ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்பன் சிங்க்ஸை உருவாக்க போகிறோம் 3.5 to 4 பில்லியன் டன்ஸ்க்கு வந்துட்டு கார்பன் சிங்க்ஸை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த கார்பன் சிங்க்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ தெரியும் நான் ஃபாசில் எனர்ஜி அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன இந்த சோலார், விண்டு, அப்புறம் ஹைட்ரோ, நியூக்ளியர் பவர்ஸ்லாம், நியூக்ளியர் எனர்ஜிலாம் என்ன, இதெல்லாம் தான் இந்த நான் ஃபாசில் எனர்ஜி அப்படின்னு. ஃபாசில் எனர்ஜினா என்ன, கோல், ஆயில், கேஸ், இதெல்லாம் தான் என்ன ஃபாசில் எனர்ஜி அப்படின்றது. நான் ஃபாசில்னா இதை தவிர இருக்கக்கூடியது சோலார், விண்டு, ஹைட்ரோ, நியூக்ளியர் அப்படின்றது. ஓகேவா, ஸோ கார்பன் சிங்க், கார்பன் சிங்க்னா என்ன, நேச்சர் சிஸ்டம் எது கார்பன்ஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடை எது அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் என்ன கார்பன் சிங்க் அப்படின்றது. ஃபாரஸ்ட், ட்ரீஸ், இதெல்லாம் தான் கார்பன் சிங்க் அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே பாருங்க, இந்தியாவோட டார்கெட் என்ன, இந்த கார்பன் சிங்கை 3.5 to 4 பில்லியன் டன்ஸாக உருவாக்க போகிறோம். CO2க்கு ஈக்குவலண்ட்டாக, கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலண்ட் என்ன பண்ண போகிறாங்க, கார்பன் சிங்ஸை 3.5 to 4 பில்லியன் டன்ஸாக கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கார்பன் சிங்க்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த இது ரிலேட்டடாக வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மீதி வரக்கூடிய 2 டாபிக்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ 1, 2, 3 அப்படின்னு போட்டிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். உதான் ஸ்கீம். இந்த உதான் ஸ்கீம்னா என்னென்னா வந்துட்டு இந்த Tier 2, Tier 3 சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த சிட்டிஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் நடத்தக்கூடியது தான் இந்த உதான் ஸ்கீம்னுடைய மெயின் மோட்டிவ். ஸோ இது இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, நம்ம பின்னாடி வந்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை வந்துட்டு புதுசாக சப்சிடி வந்துட்டு சப்சிடி அதில் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதனால தான் இந்த உதான் ஸ்கீம்ன்றது நியூஸில் வந்துச்சு. அது என்ன சப்சிடி, உதான் ஸ்கீம்னு பற்றி டோட்டலாக என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ உதானோட ஃபுல் ஃபார்ம் என்ன, உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம் உதான் அப்படின்றது. ஓகேவா, ஸோ உதான் ஸ்கீம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. ஓகேவா, 2016 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். இட் இஸ் அன் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். 2 சிட்டிஸ்க்கு நடுவில் ரீஜனலாக கனெக்ட் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ மதுரை அண்ட் கோயம்புத்தூர் இந்த 2 ரீஜனல் சிட்டிஸ்க்குமே வந்துட்டு என்ன இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது பில்ட் பண்ணுறது தான் இந்த கனெக்டிவிட்டி, ரீஜனலாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போது ஏர் ட்ராவல் அப்படின்றது நீங்கள் நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏர் ட்ராவல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். நம்ம நான் பிளேனில் போயிட்டு வந்துட்டேன், ஏரோப்ளேனில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாலே என்ன அது ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி இந்த உதான் ஸ்கீம் மூலயமா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ப்ரைஸஸ்லாம் என்ன அஃபோர்டபுளாகவும் மாறுது, ஆக்சசபிளாகவும் மாறுது. புரியுதுங்களா, ரீஜனல் கனெக்டிவிட்டி நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறப்போ அதனோட ப்ரைஸஸ் அதிகமாகுது, மீதி கான்சிக்வன்சஸ்னால ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ரீஜனல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்போ மதுரையிலேருந்து இதுக்கு போகிறது, கோயம்புத்தூருக்கு போகிறது, இல்லை மதுரையிலேருந்து திருச்சி போகிறது, அப்போ என்ன ஆகுது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஆக்சசபிளாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கனவு அப்படின்றது நனவாயிடுது நமக்கு எப்படியோ ஒரு விதத்தில். ஓகேங்களா, ஸோ இதனோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, Tier 2, Tier 3 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது தான் இதோட இது. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு சப்சிடிஸை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கம்மி ப்ரைஸில் இது பண்ணுறாங்களே, அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சப்சிடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஏர்லைன்ஸ்லாம் சப்சிடி மட்டும் வாங்கிட்டு விட்டுறாங்களா அப்படின்ட்டு பார்க்காம ஏர் ஃபேர்ஸ்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணுவாங்க. புரியுதா, இந்த உதான் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க, Tier 2, Tier 3 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்க, ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க, சப்சிடின்றது கொடுக்குறாங்க. இந்த உதான் ஸ்கீமில் மூலயமா சப்சிடிஸை கொடுக்குறாங்க. ஏன்னா ஏர் ஃபேரை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக. அதே மாதிரி கூட என்ன பண்ணுறாங்க, ஏர் ஃபேர் வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருக்கா அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இந்த சப்சிடி ஸ்கீம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
எதனால அப்படின்னா சில ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் வேலிடிட்டி இஷ்யூஸ் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்றதால என்ன பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு இந்த சப்சிடியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் வந்துட்டு முன்னாடி லீவி ஆன் ஏர்ஃபேர்ஸ் அப்படின்ட்டு. லீவி ஆன் ஏர்ஃபேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக டிக்கெட் ஃபேர் இருக்கும். ஓகேவா. இந்த டிக்கெட் ஃபேரோட சேர்த்து அடிஷ்னலாக மேண்டேட்ரியாக சில சார்ஜஸ் போடுவாங்க. இந்த ஏரோப்ளேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கெல்லாம் அடிஷ்னலாகவும் மேண்டேட்ரியாகவும் கட்டாயமாக இந்த சார்ஜ் போடுவாங்க. அடிஷ்னலாகவும் போடுவாங்க, அது மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய சார்ஜஸாகவும் இருக்குது. ஸோ அந்த ஃபேர்ஸ் மூலயமா தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த உதான் ஸ்கீமுக்கு ஃபண்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். லெவி ஆன் ஏர்ஃபேர்ஸ்னால் என்னென்னா இப்போ நமக்கு டிக்கெட்டு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாயில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இந்த 200 ரூபாய் அப்படின்றது அடிஷ்னலாக இந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ப்ளஸ் 200 ரூபாய் அடிஷ்னலாக போடுவாங்க. ஸோ 1200 தான் இது இருக்கும், அடிஷ்னலாக இருக்கும், கூட மேண்டேட்ரியாகவும் இருக்கும். கன்ஃபார்ம் இதை பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த லெவி ஆன் ஏர்ஃபேர்ஸ் அப்படின்றது. இந்த ஏர்ஃபேர்ஸ் இந்த 200 ரூபாய் நான் சொன்னால இந்த எக்ஸாம்பிளில் 200 rupees அப்படின்ட்டு இந்த 200 rupeesல இருந்து ஃபண்டு பண்ணக்கூடியது தான் இந்த உதான் ஸ்கீமுக்கு போயிட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பட்ஜெட்ரி சப்போர்ட் மூலயமா இது பண்ணுறாங்க. பட்ஜெட்லேயே அதுக்கான ஃபண்டை வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேவா. முன்னாடி லீவி ஆன் ஏர்ஃபேர்ஸ் மூலயமா ஃபண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க பட்ஜெட்டுக்கு வந்து பட்ஜெட்லேயே அதுக்கு நிதி ஒதுக்கிடுறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுது பேசஞ்சர்ஸ்க்கு அந்த பேர்டன்றது கம்மியாகுது இது மூலயமா. ஓகேவா. ஏன்னா இப்போ 1000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 1200 ரூபாய் கட்டுறோம்ல. ஸோ அப்போ பேசஞ்சருக்கு என்ன ஆகும் பேர்டன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த 200 வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது 1000 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற நிலைமை உருவாகுது. ஓகேங்களா. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ரீஜனல் கனெக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 ரீஜன்ஸும் கனெக்ட் பண்ணால் கனெக்டிவிட்டின்றது உருவாகும், டூரிசம் டெவலப் ஆகும். டூரிசம்னா என்ன இப்போ நார்மலாக நம்ம ஒரு டூர் போகிறோம் ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்படியா ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூரிசம்க்கு பக்கத்தில் இங்கே மதுரைக்கு எங்கேயா போகலாமா அப்படின்ட்டு அந்த டூரிசம்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது மூலமா ஃபாஸ்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறதால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது உருவாகுது. அதே மாதிரி ஸ்மாலர் ஏர்போர்ட்ஸும் ரிமோட் ரீஜன்ஸையும் இது டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும் உதான் ஸ்கீம் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா. ஸோ தேர்ட் டாபிக் போயிடலாமா. காவேரி பேசின். ஸோ காவேரி பேசின் ஏன் சார் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட எதுவுமே பிரச்சனையாக நடக்கலையே சார் 2 ஸ்டேட்டுக்குமே புதுசாக ஏன் சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே காவேரி ரிவர் பேசினில் இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குல்ல அது 2050 வரைக்கும் அதோடைய அவைலபிலிட்டி அப்படின்றது கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 2050 வரைக்குமே வாட்டரோட அவைலபிலிட்டி அப்படின்றது டிக்ளைன் ஆகிட்டே தான் வரும், கம்மியாகிட்டே தான் வரும் வாட்டரோட அவைலபிலிட்டி அந்த காவேரி பேசினை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் நாம் இந்த நியூஸை பார்க்குறோம். ஸோ ஒய் இஸ் திஸ் ஹேப்பனிங் எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன நீங்கள் என்னதான் ரெயின்ஃபால் பெருசாக வந்துட்டு ரெயின்ஃபாலு ரிவர் ஃப்ளோ கரெக்டாக ஆனாலுமே என்ன நடக்கும் இந்த வாட்டரோட அவைலபிலிட்டி கம்மி தான் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி எவாப்ரேஷன் இந்த எவாப்ரேட் ஆகும்ல தண்ணி அது நிறைய இருக்கும், எவாப்ரேஷனால இந்த லாஸ்ன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஹைட்ரோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம இந்த காவேரி பேசின் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அங்கே நடக்கக்கூடிய அந்த ஹைட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னாலையும் இந்த பாதிப்பு உருவாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. சரி சார் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கா இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 1951 to 2012 பீரியடில் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேவா. அப்போ எவ்வளோ ஆயிருக்கு 28% ஸ்டீம் ஃப்ளோவில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 28% வந்து அதோடைய ஸ்ட்ரீம் ஃப்ளோயிங்கில் வந்துட்டு கம்மியாகிருக்கு, வாட்டர் அவைலபிலிட்டியில் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் 1951 to 2012 அப்படின்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு காவேரி ரிவர்னோட கீ ஃபேக்ட்ஸ். இப்போ இந்த நியூஸ் பற்றி பார்த்துடும் இது மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க ஐஐடி காந்தி நகர் சொல்லிட்டாங்க.
ஸோ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நமக்கு இப்போ காவேரி ரிவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த நியூஸில் வந்திருக்குன்னா நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம காவேரி ரிவரை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ காவேரி ரிவரோட ஒரிஜின் எங்கே? பிரம்மகிரி ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடகாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய தலகாவேரி அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த காவேரி ரிவர்ன்றது ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா, காவேரி ரிவர் இஸ் ஒரிஜினேட்டட் அட் தலகாவேரி in the பிரம்மகிரி hills of the western Ghats. ஓகேவா, just a minute. ஸோ தலகாவேரின்ற இடத்துல இருந்து தான் வருது. அது இங்கே தலகாவேரி எங்கே இருக்கு? பிரம்மகிரி ஹில்ஸ். இந்த பிரம்மகிரி ஹில்ஸ் எங்கே இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கு. இது டோட்டலாக எங்கே இருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு மேஜராக நமக்கு நிறைய நம்ம தமிழ் பீப்புளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதனால தான் நிறைய பிரச்சனை உருவாகுது அப்படின்றதுனால கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதே மாதிரி கேரளாலையும் சில இடங்கள்ல இந்த காவேரி ரிவர் அப்படின்றது பாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஸோ ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ் வந்து 3 அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது எங்கே போய் கடலில் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், தமிழ்நாட்டில் டெல்டாவில் வந்துட்டு என்ன ஆகுது? பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. ஓகேவா, பே ஆஃப் பெங்கால் கடலில் தான் இந்த காவேரி ரிவர் அப்படின்றது கிடக்குது. ஸோ இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னா ஹேமாவதி ரிவர், ஷிம்ஷா ரிவர், அர்க்காவதி ரிவர். ஓகேவா, ஸோ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்ன? ஹேமாவதி, சிம்ஷா, அர்க்காவதி. ஸோ இதுதான் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் காவேரி ரிவர். ஓகேவா, ஸோ இதோட காவேரி ரிவரோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபினி, பவானி, அமராவதி. ஸோ இந்த 3 ரிவர்ஸ் தான் காவேரி ரிவர்னுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த காவேரி ரிவர் அப்படின்றது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ரிவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேவா, காவேரி இஸ் அன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். அதே மாதிரி காவேரி வந்துட்டு ஒரு பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரினியல் ரிவர் அப்படின்னா என்னென்னா இந்த ரிவரில் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த மழை பொழிவுனாலையும் அப்புறம் வந்துட்டு இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்கும்ல அதனோட சப்போர்ட்னாலையும் என்ன ஆகுது? வருஷம் ஃபுல்லாக இந்த ரிவரில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சில ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது, எவாப்ரேட் ஆகிடும் தண்ணி. அதே மாதிரி ரெயின்ஃபால் அந்த இடத்துல இருக்காது, கிரவுண்ட் வாட்டர் சப்போர்ட்ன்றது அவ்வளோவா இருக்காது. அதனால என்ன ஆகும்? அந்த ரிவர்ஸ் வந்துட்டு த்ரூ அவுட் தி இயர் அந்த ரிவரில் தண்ணி இருக்காது. ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பெரினியல் ரிவர். பெரினியல் ரிவர்னா என்ன? வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். எதனால? ரெயின் வாட்டர்னாலையும் கிரவுண்ட் வாட்டர் சப்போர்ட்னாலையும் வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் காவேரி இஸ் அன் பெரினியல் ரிவர் அப்படின்றது சொல்கிறோம். அதே மாதிரி இட் இஸ் அன் பெனின்சுலர் ரிவர் சிஸ்டம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த காவேரி ரிவர் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் நம்பர் 3 அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இப்போ இதுக்கான ஆன்சர்ஸை பதிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது இந்த 3 டாபிக்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கீழே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடில் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன்ட் வித் Keystone IAS Academy. Thank you.